காதல் படம் எடுக்கிறது கஷ்டங்க. அரைச்ச மாவு அதுக்குள்ளே புதுசாக சொல்லி 2 மணி நேரம் ஒருத்தனை உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக கஷ்டம். பிரேமம் அல்ஃபோன்ஸ் அப்படிங்கிற ஒரு மனிதன். இந்த படத்தினுடைய லோகோ பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். வழக்கமாக லோகோ பண்ணாங்கன்னா அது லோகோட முடிஞ்சிடும். சும்மா ஏதோ சம்மந்தமே இல்லாமல் டாடும் டான் 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 அப்படின்ட்டு ஒரு லோகோ வரும். அப்புறம் அதோட ஓகே, லோகோக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. இந்த பிரேமம் அப்படிங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி. அந்த பட்டாம்பூச்சிக்கான கரெக்ஷன், அவர் சொன்ன கரெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 300 கரெக்ஷன் சொல்லியிருப்பாராம் அந்த பட்டாம்பூச்சி டிசைன் வர்றதுக்கு. சரி, அந்த பட்டாம்பூச்சி டிசைனோடு அந்த லோகோ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த பட்டாம்பூச்சி தான் படம். அந்த பட்டாம்பூச்சி அப்படிங்கிறப்ப நமக்கு மனசில் தோணும் பார்த்திங்களா, அந்த இளமை துள்ளல், ஒரு ஒரு மன நிறைவு, அந்த குழந்தை அந்த ஏஜுக்கு கொண்டு போகும் பார்த்திங்களா, அதுதான் இந்த படம். அந்த பட்டாம்பூச்சி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் சீனுக்கும் நம்ம மனசை குத்தி கிழிக்கிற ஒவ்வொரு சீன்லேயும் ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி நீங்கள் அந்த ஃப்ரேமில் பார்த்துருவீங்க. மலரே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு அப்படி நெஞ்சை அப்படியே உருக்கி 2ஆக பிச்சுட்டு போயிடும். அந்த பாட்டோடைய ஃபஸ்ட் ஷாட் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கும். பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரும் பின்னாடி இருப்பாங்க. இப்போ இந்த மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சி அனிமேட்டட் அப்படின்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அனிமேஷனில் எப்படியோ பண்ணிடலாம். பட் அது ரியல்னால் அந்த மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சி பறக்கிறப்ப அவரை நிற்க வச்சு எடுக்கிற ஒரு சாதாரண ஒரு ஷாட், ஒரு 2 செகண்ட் ஷாட் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த ஷாட்டுக்கு அவர் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பார். அதே பாட்டில் பார்த்திங்கன்னா சாய் பல்லவி அப்படிங்கிறவங்க பட்டாம்பூச்சி பறக்க விடுவாங்க. அந்த பறக்க விடுறத அதை எடுத்துருக்க அந்த சின்சியாரிட்டி, அதுதான் அந்த மொத்த படமும். அந்த ஃப்ரேமில் காட்டின அந்த சின்சியாரிட்டி தான் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இருக்குது. அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சாதாரண காதல் படம் அப்படின்னு ஒரு சாதாரண ஆடியன்ஸுக்கு வேணால் கண்ணில் தெரியலாம். ஃபிலிம் மேக்கர் பார்த்துட்டு பயந்துட்டாங்க. நிறைய பேர் எங்கிட்ட கூப்பிட்டு இனிமேல் படம் எடுக்கக்கூடாது பிரதர், காதல்லாம் எடுக்கவே கூடாது, ஏன்னா இவர் எல்லாத்தையும் எடுத்துட்டார் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு உள்ளே ஒர்க் போட்டிருக்கிற அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கு எவ்வளவு பாராட்டுகளும் தகும். அதே மாதிரி 3 பொண்ணுங்க ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருப்போம். ஒரே பின்னாடி சுற்றுவோம். அந்த பொண்ணுக்கு பின்னாடி நivin paulyயும் சுற்றுவார். அந்த பொண்ணு காட்டியிருக்கிற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஸ்வீட்டாக இருக்கும், ஆனாலும் கமாண்டிங்காக இருக்கும். பயப்படாது. சுற்றி 10 பேர் வராங்களே அப்படின்னு பயப்பட்டுலாம் ஓடாது. அப்படியே ஜாலியாக மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி காலேஜில் நிவின் படிக்கிறப்போ வர சாய் பல்லவி, ஒரு டீச்சராக வர சாய் பல்லவி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கமாண்டிங் ஆனாலும் ஸ்வீட். அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அந்த கேரக்டரை, அந்த பொண்ணை செலக்ட் பண்ண அந்த விதம், அல்ஃபோன்ஸ் செலக்ட் பண்ண விதம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனராக nivin pauly இருப்பார். அப்போ ஒருத்தங்க வருவாங்க, செலின் அப்படின்ட்டு ஒருத்தங்க வருவாங்க. அந்த பொண்ணு அதே மாதிரி தான். அந்த பொண்ணுக்கான ஒரு குணாதிசயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இந்த பெண்ணியத்தை தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு நிறைய படம் வரும் பார்த்திங்கன்னா, மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், அதை போய் நான் கருத்து சொல்கிறேன் பேர் வழி அப்படின்னும் சொல்லாமல், ரொம்ப சட்டிலாக பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற விதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒன்லி அ ஜீனியஸ் கேன் டூ தட். அதே மாதிரி காதல் காட்சிகள், பள்ளி பருவ காதல் காட்சிகள் பார்த்திங்கன்னா nivin pauly ஒரு காதல் காட்சியை ஆம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது மீறி போனால் கண்கள், இல்லாட்டி அவங்க நிற்கிற ஆங்கிள், அதே மாதிரி ஹீரோயினோட மேக்கப் இல்லாட்டி ஹீரோவோட மேக்கப் இல்லாட்டி அவங்க 2 பேர் போட்டுருக்கிற காஸ்டியூம்ஸ், இவ்வளோ தான். இதை தாண்டி நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ் எப்பாவது தான் யோசிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த காதலை ஆம்பிளிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஈக்குவலாக அந்த லொக்கேஷனும் ஆம்பிளிஃபை பண்ணும். ஒரு பெரிய படி ஒன்று இருக்கும் ஸ்கூல் டைமில். nivin pauly அதில் சைக்கிளை தூக்கிட்டு ஓடி ஏறணும், ஏறி போய் லவ் சொல்லணும். அந்த சீன், அந்த மாலை நேரத்தில் அந்த குளிரோடு சேர்ந்து அந்த காதல் சொல்கிற அந்த சீன், அந்த குளிரை நமக்கு உணர வைக்கிற ஆனந்த் chendranனின் சினிமட்டோகிராஃபி, அந்த குளிரோடு சேர்த்து அந்த குளிருக்கும் விதமான ராஜேஷ் முருகேசனின் மியூசிக், இதெல்லாம் மேஜிக்குங்க. இந்த படமே மொத்தமுமே மேஜிக். அந்த காலேஜ் சீன்ஸ்லாம் வரும். அந்த காலேஜ் சீன்ஸில் nivin ஒரு சாதாரண ஒரு வேஷ்டி, ஒரு சின்ன தாடி, ஒரு சின்ன கண்ணாடி, அதில் இருக்கிற கெத்து எந்த ஒரு மாஸ் படத்துலையும் நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி கம்போசிஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த பொண்ணு சாய் பல்லவி ஒரே ஷாட்டில் ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற அந்த மிடுக்கு, அதில் இருக்கிற ஒரு கம்பீரம் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் ஒரு தமிழ் பெண்ணை இவ்வளோ தூரம் பெருமைப்படுத்தி இந்த 5-6 வருஷத்தில் எந்த பெரிய படமும் நான் பார்த்ததில்லை. அவ்வளோ சூப்பராக பெருமைப்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி வர்ற அந்த சைடில் ரோல்ஸ், அந்த ஆக்ட்ரஸ் ஆகட்டும், nivin pauly கூட வர்றது, அதே மாதிரி அவருக்கு சொல்கிற அந்த வாத்தியார், அவர் பண்ணுகிற காமெடி ஆகட்டும், எல்லாருமே அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கு 101% என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து, அதை கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் அப்படிங்கிறது அல்ஃபோன்ஸோடைய எக்ஸிக்யூஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
எல்லாருமே வந்து வாலண்டியராக பார்த்தீங்கன்னா அந்த சார் ஒருத்தர் மாஸ்டர் ஒருத்தர் வருவார், அவர் தனியாக டீக்ரேட் பண்ணிக்கணும் ஸ்க்ரீன் முன்னாடி. அதை ரொம்ப வில்லிங்காக பண்ணுவார். ஏன்னா அந்த கேரக்டர் அது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற அந்த விதம் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அது வந்து டேரக்டர் சொல்லி கொடுத்ததுனால மட்டும்தான் அப்படி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து இது ஒரு கம்ப்ளீட் ஒரு காதல் படம். கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. இன்ஸ்பயர் ஆகாமலாம் இல்லை, ஆட்டோகிராஃபு இதெல்லாம் நிறைய ஒரு 10 படம் சொல்லிடலாம். இன்ஸ்பயர் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு குகைக்குள்ளே வந்து பிறந்ததுலேருந்து உட்காந்துட்டு டேரெக்டாக வந்து சினிமா எடுத்தால் மட்டும்தான் இன்ஸ்பயர் ஆகாமல் இருக்க முடியும். மித்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. இன்ஸ்பயர் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அல்ஃபோன்ஸ் வந்து அந்த அவர் இன்ஸ்பயர் ஆன எல்லா விஷயத்துக்கும் வந்து பெருமை சேர்த்துருக்கிறார் இந்த படம் மூலமாக. அப்படியே மனசு வந்து உருகி அப்படியே அந்த படத்துக்கூடயே போயிட்டு வெளில வரும்போது வந்து ஓகே நம்ம ஏதாவது லவ் பண்ணுவோமா அப்படின்னு தோண வைக்கிற அளவுக்கு வந்து அந்த லொக்கேஷனையும் அந்த சாங் சிங்கையும் அந்த டயலாகையும் அந்த ஷார்ட்டையும் எடிட்டிங் ஒரு 300 தாட்டி இந்த படத்தை எடிட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காரு. எடிட்டிங்கையும் ஒவ்வொரு லேயரையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு சீன் இருக்கும். நான் சஸ்பென்ஸை உடைக்க விரும்பல. கல்யாணம் ஆகிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும். நேற்று ஒருத்தர் கூப்பிட்டு ஃபிலிம் மேக்கர் சொன்னார், அது கல்யாணம் ஆகலை பிரதர், அது ஒரு சின்ன டைலாக் கவனிச்சிங்களா, ப்ரீ வெட்டிங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, அது வந்து ஓப்பன் எண்டட் பிரதர், 2 பேர்த்துக்கும் காதல் வந்து ஈக்குவலான வழி தான், அதை வந்து கடைசியில் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறார், அது எனக்கே இப்போ தான் புரிஞ்சுது பிரதர் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப தான் தெரிஞ்சது அந்த லேயரிங் அப்படிங்கிறது, அல்ஃபோன்ஸோடைய லேயரிங் அப்படிங்கிறது எவ்வளோ ஆழமானது எவ்வளோ உன்னதமானது அப்படின்னு தெரிய வந்தது. ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லவ்வுங்க. தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. சப்டைட்டில்ஸோடு எல்லா பக்கமும் ஓடுது, போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் மார்க்குக்கு அப்பாற்பட்ட ஒரு படம். ஸோ அதற்குள்ளே நான் அடக்கிட விரும்பலை. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.